ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிண்டுவோட அம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சிண்டுவோட மொத்த லீலைகளும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டுக்கு என்னோடய பிரதர் வந்திருந்தான். அவன் கூட எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். ஒரே குலைச்சி கிழிச்சி. நம்ம வீட்டில் இருக்க பாப்பாங்கக்கிட்டேயும் அவன் இப்படி தான் விளையாடுவான். புதுசாக வந்தாலே யார் வந்தாலுமே அவன் நல்லா தான் விளையாடுவான். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவன் கூட இருந்து. அவனை விட்டுட்டு கிளம்பும் போது தான் யாருக்கும் மனசு வராது. அந்த அளவுக்கு நல்லா விளையாடுவான். இது ஃபுல்லாகவே அவருக்கு விளையாட்டு வீடியோ தான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணுறான்றத. கொஞ்சம் நேரம் கொஞ்சிற மாதிரியே வருவான், கொஞ்சம் நேரம் அப்படியே குலைச்சி வெறுப்பேற்றுவான், பயம்படுத்துகிற மாதிரி. என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்னன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறது. அவர் கையை தூக்கி ஹைஃபை கொடுப்பாரு. கட்டில் மேலே உட்காந்தாலும் கட்டில் மேலே பெட் மேலே ஏறணுன்ட்டு அவன் ரொம்ப இது பண்ணுவான். வந்திருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் கூட அவன் விளையாடிக்கிட்டே இருக்கணுன்ட்டு டிசைட் பண்ணுவான். அதனால் நல்லா விளையாடுவான். நம்மளுக்கு தான் எனர்ஜி பத்தாது அவன் கூட விளையாடுறதுக்கு. அது வரைக்கும் அவன் ரொம்ப நல்லா விளையாடிக்கிட்டே தான் இருப்பான். இந்த வீடியோ மொத்தமும் பார்த்தீங்கன்னாவே தம்பி விளையாடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் கூட தான் கொஞ்சம் நேரம் கழித்து அவனை வெறுப்பேற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெறுப்பேற்ற ஸ்டார்ட் பண்ணான். உடனே அவனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் கொஞ்சமாக வாய்ஸ் மாற்றவோ அவனுக்கு கோவம் வந்துருச்சு. தூக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவனை, என்னை தூக்கு, என்னை கொஞ்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு யார் வந்தாலும் அவரை தூக்கிடணும், தூக்கிட்டு அவரை கொஞ்சிடணும். கீழே விட்டு விளையாடக்கூடாது. அவர் வந்த உடனே மேலே ஏறி உட்காந்துடணும், மேலே உட்கார வச்சு விளையாட சொல்லுவார். இதே தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். என்னை தூக்குங்கள், நான் விளையாடணும். இதே தான் ரிப்பீட்டு. கிட்ட போகலாமா வேண்டாவா, தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா, இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் பயமும் இருக்கும் அவனுக்கு. கொஞ்சம் வேறு வாய்ஸஸ் மாற்றி பேசும்போது அந்த பயமும் இருக்கும். ஐயோ புதுசாக இருக்கே, வேறு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. கொஞ்சம் அவனை டச் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுட்டு அவன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக விளையாட ஆரம்பிச்சிடுவான். நம்ம கூட நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது அவன் கூட விளையாடுற ஒரு செகண்ட்ஸுமே. நம்ம டைமை பார்த்தா தான் ஐயோ டைம் ஆகிடுச்சு கிளம்பணும் அப்படின்ட்டு. கிளம்புற டைமில் அவனோட ஃபேஸை பார்த்தா நம்மளுக்கு கிளம்பவே தோணாது. இப்போ இருக்க இந்த ஃபேஸுக்கும் அவங்க நம்ம கிளம்பும் பொழுது அவன் வச்சுருக்க ஃபேஸுக்கும் ஐயோ குழந்தைய விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரியே இருக்கும். நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் கூட சேர்ந்து அவன் கொஞ்சம் கூட அவனோட எனர்ஜி லெவல் கம்மியாகவே ஆகாது. விளையாடிக்கிட்டே தான் இருப்பார். அவர் ஜாலியாக விளையாடுவார். ஒரே ஃபன்னாக தான் இருக்கும் அவர் இருக்க இடம். நம்மளுக்கு தான் விளையாடுறதுக்கு எனர்ஜி பத்தாது. அவன் நல்லா குதிச்சு விளையாடுவான். நம்ம பேசுகிறதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நோட் பண்ணுவான். அவன் நீங்கள் பார்க்கும்போதே இந்த வீடியோவில் தெரியும். ரொம்ப நல்லா உட்காந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத அவன் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிப்பான். நோட் பண்ணிவிட்டு சில வேர்ட்ஸ்க்கு அவன் ரிப்ளைவும் பண்ணுவான். ஒரு மாதிரி அவனோட பாடி லாங்குவேஜில் ஒரு சில வார்த்தைக்கு அவன் ரிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அவன் கம்முன்னு சைலண்ட்டாக உட்காந்துட்டான். அதனால தான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கம்முனே உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை விளையாடுறதுக்கு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வாங்க விளையாடலாம், வாங்க விளையாடலாம். அவன் கட்டில் ஆக்சுவலாக பெட்டில் உட்காந்துருக்கான். அங்கே பாருங்கள் பெட்டில் ஏறுறது. எனக்கு கொஞ்சிங்க, வாங்க விளையாடுவோம். கீழே பாருங்க அவன் எவ்வளோ டாய்ஸு, என்னோடய ஷாலு, இதெல்லாம் தான் அவருக்கு விளையாட்டு பொருள். காலையில் அவரை விட்டுட்டு போனால் இது எல்லாத்தையும் இப்படி தான் கீழேயும் மேலேயும் போட்டு இந்த ரூம் ஃபுல்லாக அவனோட டாய்ஸை வச்சுட்டு தான் உட்காந்துருப்பான். அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் தண்ணி குடிப்பார், ரெஸ்ட் எடுப்பார், திருப்பி வந்து விளையாடுவார். வீட்டுக்கு யாருன்னா பொதுவாக வந்தால் ஃபுல் டே அவங்க கூட அவன் கிளம்புற வரைக்குமே அவன் நல்லா விளையாடுவான். நல்லா அவன் கூட டைம் நம்மளுக்கு இதுவாகிட்டே இருக்கும். நல்லா விளையாடுவான். கொஞ்சம் கூட கேப் விடாமல் விளையாடிக்கிட்டே இருப்பான். அவன் அடிக்கிற மாதிரி போகிறான், உடனே அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானுன்ற மாதிரியே உட்காந்துருப்பான். அவனுக்கு நானே சம்டைம்ஸ் அவன் வெளியே போய் அமக்கலம் பண்ணுவான்ட்டு கரண்டி வச்சு மிரட்டினாலோ இல்லை ஏதாவது ஸ்டிக்ஸ் மாதிரி வச்சு மிரட்டினாலோ கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டான். அவன் என்னை அடிக்க போகிறீங்களா, எங்கே அடிங்க பார்க்கலாம், நீங்களாவது என்னை அடிக்கிறதாகுதுன்னு உட்காந்துருப்பான். அதே மாதிரி தான் இப்போ அவன் பயம்படுத்துகிறான். எங்கள் அம்மா இருக்காங்கன்னு என்னை அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவனை குறுன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு அவர். எப்படி நீ அடிப்ப பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க அவனுக்கு. எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஆனால் புதுசாக ஏதாவது விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வந்து நம்ம அதை ஏதாவது கீ கொடுக்குற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு வாய்ஸ் வர மாதிரி அதெல்லாம் ஒரு 2-3 டேஸ் பயம் இருக்கும் அவருக்கு. அதெல்லாம் பார்த்து ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக பயப்படுவான். கொஞ்சமாக தான் அதை கூட பழக்க ஆரம்பிப்பான். பட் நம்ம ஹியூமன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கூடையும் உடனே மிங்கிள் ஆகிற ப்ரீடு இது எனக்கு தெரிஞ்சு. குழந்தைங்கள்லாம் வந்தால் சொல்லவே வேண்டாம். குழந்தைங்கன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாளெல்லாம் விளையாட சொன்னால் கூட குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருப்பார். இப்போ என்னோடய தம்பி அந்த பெட்டு, அவன் தூங்குற பெட்டு இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்காக அந்த பெட்டு தான் கேட்டு ஒரே அமக்கலாம். அவன்
அந்த பெட்டை கொடுங்கன்ட்டு ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கொடுக்க மாட்டேன்னு எடுத்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இல்லை எனக்கு வேணும், அவன் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டானோ அந்த பெட்டை. அதனால் அந்த பெட்டு எனக்கு வேணும். என் பெட்டு அவன் பொருள் எதுவுமே கொடுக்க மாட்டான். ஒரு சின்னதாக அவனோட பவுல் கூட எதுவும் எடுக்க முடியாது. அங்கே பாருங்கள், வெளியவே உட்காந்துருக்கிறத. பெட்டு கொடுக்குற வரைக்கும் எனக்கு நான் உள்ளே போக மாட்டேன். எனக்கு பெட்டை வாங்கி கொடுங்க. பெட்டை கொடுத்தா தான் ஆச்சு. அவன் பொருள் எதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். குழந்தைங்க மாதிரியே தான். நம்ம பிள்ளைங்க சின்ன வயசில் எந்த பொருளையும் யாருக்கும் சம்டைம்ஸ் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபேவரட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இவங்களுமே. அவனோட பெட்டை கொடுக்கவே மாட்டான். அவனே தான் அதில் உட்காருவான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பொம்மைலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பான். அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை பண்ணிக்க உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன். நிறைய அவனோட டாய்ஸ் எல்லாம் அந்த பெட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பான். அது கொஞ்சம் சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்கும், டென்ட் மாதிரி. அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ அந்த பெட்டை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவர் வரமாட்டார். அவன் வெளியே வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக ஒரு தடவை வந்து என் பெட்டை கொடுங்க, என் பெட்டை எதுக்கு நீங்கள் வச்சுட்ருக்கீங்க, கொடுங்க, அப்படியே தான் மாற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. எழுந்த உடனே காலையில் இங்கே தான் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு அவர் பார்ப்பார். நிறைய காக்கா குருவியெல்லாம் நம்ம வீட்டாண்ட வரும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு காலையில் அவர் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பார் நிறைய டைமு. இங்கேருந்து எல்லாத்தையும் அந்த காக்கா கிட்ட சண்டைக்கு போகிறது, பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் போய் பிடுங்கிறது, இந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பான் சிண்டு. இப்போ அந்த பெட்டுக்காக அவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பெட்டை கொடு அப்படின்ட்டு. அவனும் கொடுக்குறதா இல்லை, இவனும் வாங்குறதா இல்லை. அந்த சேர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான். அவன் அந்த சேருக்கும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேர் கேட்டுக்கிட்டே இருக்கான். தான் லேட்டஸ்ட்டாக அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார். அதுலேயும் உட்காந்துட்டு அந்த என்னோடய பிரதர் ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தான். என் சேர்லேயும் உட்காராத, என் பெட்டையும் கொடுக்காம நான் உள்ளே போக மாட்டேன்ட்டு அவன் எவ்வளோ அடமெண்ட்டாக உட்காந்துருக்கான் பாருங்க. கொடுத்தா தான் நான் உள்ளே வருவேன். அவன் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என் சேரில் ஏன் உட்காந்துருக்கான், இறங்க சொல்லுங்கள் அவனை. அது என்னோட சேரு. அந்த சேரை யாரும் உட்காரக்கூடாது, ஒரு துணி கூட போடக்கூடாதுங்க அந்த சேரில். அவன் மட்டும்தான் அந்த சேரில் காலையில் உட்காருவான். போயிட்டு வரான் பாருங்கள், என்னை கூட்டிகிட்டு வரான். எனக்கு என் சேரை வாங்கி கொடு, என் பெட்டை வாங்கி கொடு. அவன் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பாருங்கள். எவ்வளோ குதின்னு குதிச்சிட்ருக்கான் பாருங்கள். அவன் பொருளை மட்டும் யாரையும் எடுத்துடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.